ஐஸ்வர்யா அழகுன்னுவான், குஷ்பு அழகுன்னுவான், தேவயானை அழகுன்னுவான். ஆனா அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறது இல்லை. அவர் ஒரு படம் எடுத்தார், தலைவா. அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்பா பதவியில இருந்தவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை. பாவி பொழுது கஷ்டப்படுறான், உனக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுது குடும்பம். ஒரு இறக்கம் உள்ள கிடையாதா? எவ்வளவு நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்தவன் பணத்தை வச்சுக்கிட்டு? வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வித்தியாசமான விழா. எல்லோரும் குடும்பமாக பகல் 12 மணிக்கு இந்த 3 சகோதரர்களின் அன்பை ஏற்று, இயக்குனரின் அன்பை ஏற்று இவ்வளவு பேர் அமர்ந்து வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான கதைக்களம். ஹீரோவுக்காக கதை எழுதுறவங்க ஏராளம். ஆனா கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்திரா இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். உங்களோட மன வலிமை. ஏனென்றால் நீங்கள் பாலாவின் சிஷ்யன். பாலா பாலு மகேந்திரனின் சிஷ்யன். பாலு மகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர், தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர். அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்திரா. அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள், கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இது கதாநாயகன் என்று சொன்னால் வெளியில சிரிப்பார்கள். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான், ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த தம்பி அற்புதமான நடிக்க வச்சிருக்காங்க. உயரம்தான் குள்ளம், ஆனா உள்ளம் உயரம் இல்ல. உயர்ந்த உள்ளம். உயரமா தடியா இருந்து என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது. ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எந்த அழகு யாரு? ஐஸ்வர்யா அழகுன்னுவான், குஷ்பு அழகுன்னுவான், தேவயானை அழகுன்னுவான். ஆனா அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறது இல்லை. தன்னை பெற்ற தாய், தன் உடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறைவந்தவர்களை விட்டு விட்டு யாரையோ எங்கேயோ இருக்கோரெல்லாம் அழகு அழகுன்னுவான். அவளை கேவலமாக விட்டது. அழகு என்பது உடலில் அல்ல, அவன் செய்கிற தொண்டில், அவனுடைய அறிவில். இந்த கதையை எனக்கு ஒரு 10 லைன் சொன்னார். அவருக்கு அந்த அறிவு திறன் இருக்கிறது, இயக்குகிற திறன் இருக்கிறது. எனக்கு என்ன, இப்படிப்பட்டவங்க வந்தா தமிழ் சினிமா செழிக்கும். சில புரோக்கர் மாதிரி வந்துகிட்டு ஒரு 40% பேர் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறதுக்குனே சினிமா இருக்கு. சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு 40% ஏதாவது தின்னு எவனாவது ஏமாற்றி எந்த அசிங்கத்தாவது தின்னு வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறான். அதனால்தான் சினிமா கொஞ்சம் கெட்ட பேர். ஆனால் சினிமாவில் லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்றி புகழப்படுகிறது. அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது, அற்புதமானது. அதை கொண்டு செல்லுகிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க. இவர்கள் கூட யாரோ ஒருவரிடம் ஏமாந்து போயிருக்கிறார்கள், பெரும் பொருளை இழந்திருக்கிறார்கள், ஆனால் சளைக்கவில்லை. அவரை பற்றி சொன்னாங்க, ஆனா ஒரு வேண்டுகோள், அதை பற்றி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏமாற்றாதீர்கள். ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கலாம், அன்னைக்கு உனக்கு சோறு கிடைக்கலாம். அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவன் நீண்ட காலம் நன்றாக இருந்ததால் சரித்திரமே கிடையாது. ஆகவே நல்லது, நல்ல சினிமா, அற்புதமான சினிமா. நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம்? இந்த 3 சகோதரர்கள் வந்தார்களே, எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர். பல தயாரிப்பாளர் காணாமல் போனார்கள். 300 படம் தயாரிக்கிறாங்கன்னா 280 பேர் காணோம், ஒரு 20 பேர் தப்பிச்சு நிற்கிறாங்க. ஆக அப்படி இருக்கிற சினிமாவில் துணிச்சலோடு இந்த சினிமாவில் நான் வெற்றி பெறுவேன்
என்ற நோக்கத்தோடு அண்ணன் தம்பிகள் 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து, அதில் பாலா சீதாராமன் வந்து கவிஞர், வழக்கறிஞர் அன்று கவிஞர், 3 அண்ணன் தம்பிகள் ஒன்னா இருந்து கலந்து பேசி காரியம் செய்கிறாங்க. திட்டமிடுதல் அற்புதம், திட்டமிடுதல் அற்புதம். நான் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபாஸ் ஜெயின், அவர் ஃபைனான்சியர் அண்ட் ப்ரொடியூசர், இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கார். நல்ல மனிதர். நிறைய படங்கள், 100க்கு மேற்பட்ட படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். அவர் ஒரு படம் எடுத்தார், தலைவா. அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்பா பதவியில் இருந்தவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை, அது வேற. ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார், நான் வேற எதையும் பேச வரல, ஒரு அற்புதமான நடிகர் இருக்காரு, அந்த நடிகர் என் படத்தில் தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் 1.5 லட்சம் கொடுத்தேன். பட் அவர் நடிக்க முடியல, அன்னைக்கு அவரால் வர முடியல, நடிக்கலை. ஆனால் 1 மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து, நான் கொடுத்த 1.5 லட்சத்தை இந்தாங்க வச்சுங்க, உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர். அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார். அவர் தான் தம்பி MS பாஸ்கர். சந்திரபாஸ் ஜெயின் வந்து மேடையில் அது மட்டும் பேசதான் வந்தேன். ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா, அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேற படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். நிறைய நடிகர் இருக்கான், நிறைய நடிகர்கள். எங்கிட்டே 3 நடிகர்கள் ரொம்ப வேண்டியவங்க 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு நடிக்கல, கொடுக்கல. கேட்டா இல்லைண்ணே அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சான், தேதியை விற்கிறானுங்க. 3 நாள் டேட் வாங்குறோம், அந்த தேதியில் மழையோ வெள்ளமோ ஏதோ வரல, அப்புறம் நடிக்க முடியல. நான் தான் தேதி கொடுத்தேன், நீங்கள் நடிக்கலண்ணே, எடுக்கலண்ணே, அதனால ஃபைனா. பாவி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான், உனக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது குடும்பம். ஒரு இறக்கம் உள்ள கிடையாதா? எவ்வளோ நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்தவன் பணத்தை வச்சுக்கிட்டு? ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி. இங்கே எங்கேயோ போகுது ரூட்டு. ஆனால் இந்த மதிமாறன் என்கிற படம் முக்கியமான விஷயம். இப்போதான் இந்த தமிழ் உலகத்தை இசைத்துறையில் உலகளாவில் ஓங்கி செலுத்து சென்ற இசைஞானி இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா, அவருடைய அற்புதமான இசை. 3 பாடல்கள், 2 பாட்டு சின்ன சின்ன பாட்டு, ரீ ரெக்கார்டிங். அந்த குடும்பத்துக்கு அவர் வழி வந்தவங்களுக்கு ஒன்று நம்ம இப்போ புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அது பாராட்டு மழை பொழிந்த, அதில் நனைந்து கொண்டிருக்கிற குடும்பம். அவர் அப்பாவும் சரி, பிள்ளைகளும் சரி. அந்த தம்பி இங்கே ப்ரொடியூசர் ஒத்துழைத்து அற்புதமாக படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் தான் இன்றைக்கு ஹீரோ. அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். இதை விட இன்னொன்று பாராட்ட போகிறேன். இதில் பாருங்க, சால்வே யாருக்கும் போடலை. சால்வை, பூச்செண்டு மொத்தமாக கொடுக்குறானுங்க. சால்வை, இந்த ராஜஸ்தான் சால்வை இல்லை, இந்த ஜிகினா சால்வை ஒன்றுத்துக்குமே உகையப்படாது. அப்படி போட்ட உடனே தூக்கி போட்டவன். அதை விட நம்ம கைத்தறி துண்டு ஒரு 6 மாதம் உடம்பு துடைக்காவது பயன்படும். தமிழர்கள் நெசவாளிகள், ஈரோடு, கோயம்புத்தூர், நம்ம சகோதரன் நெய்கிறான், அதை வாங்க மாட்டாங்க. அந்த ஜிகினா 300-400 வாங்கி போட்டு யாருக்கும் உபயோகப்படாது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. நான் பாராட்டுகிறேன். செலவுகளை எப்படி குறைக்கணும்னு சினிமாவில் பாருங்க. என் தம்பி சுரேஷ் காமாட் சொன்னா, ஒரு படத்துக்கு என்ன செலவு தேவையோ பண்ணணும். அந்த செலவு பண்ணிதான் ஆகணும். அது படத்தில் இருக்கணும். சும்மா மயிரை வெட்டி போடுற மாதிரி நீங்க ஒரு 1.5 லட்சம் அடி கட் பண்ணி எடுத்துட்டு 14,000 அடி தான் வைப்பான். 1 லட்சம் பால். பல டைரக்டர் பால் பண்றான் ப்ரொடியூசரை. பல டைரக்டர் ஐடியா கிடையாது, கதையை ஸ்பாட்ல வந்து எழுதுறான்.
எவ்வளவு பணம் பாழாக போகுது தெரியுங்களா? அதுதான் இன்னைக்கு பல பிரச்சனை. ப்ரொடியூசர் டைரக்டர். ஆனால் இங்க டைரக்டர் ப்ரொடியூசர் இணக்கமா சகோதரத்தனமா எப்படி பூஜை ஆரம்பிச்சாங்களோ இன்றைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும், படம் ரிலீஸ் வரைக்கும், ஏன் அதை தொடர்ந்து கூட அன்பு சகோதரர்களாக ஒன்றாக இருக்கிறார்கள். நான் அத்தனை இயக்குனரையும் பாராட்டுகிறேன், ப்ரொடியூசரை பாராட்டுகிறேன். என்னுடைய அருமை தம்பி ஸ்னேகம் வந்து பின்னால் உட்கார்ந்துருக்கான், அந்த தம்பியையும் பாராட்டுகிறேன். எப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த உங்களை பாராட்டி, மதிமாறன் மதியால் மட்டுமல்ல படத்தின் சிறப்பால் வெற்றி பெற்று அத்தனை பேரும் முன்னேற வேண்டும். அடுத்து மிகச்சிறந்த இதனும் நிலர்ந்த படங்களை நிறைய நீங்கள் தயாரிக்க வேண்டும். இறைவன் அருள் வேண்டும். உங்களை பெற்ற தாயும் தந்தையும் அருள் புரிவார்கள். அதை விட சிறப்பு, ஆசிரியரை அழைச்சி உட்கார வச்சிங்களே, தனக்கு பாடம் கற்றுத்த ஒரு ஆசிரியருக்கு இங்க ஒரு கௌரவம் பண்ணீங்களே, நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் 17 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தவன். அதை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன். ஆக எனக்கு ஆசிரியர் தொழில் தான் முதல் பிடிக்கும். ஒரு கண் எனக்கு கல்வி, இன்னொரு கண் கலை. அதனால்தான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியை இன்றைக்கு ஏழைகளுக்காக நான் வண்ணாரப்பேட்டையில் நடத்திட்டு இருக்கேன். ஆக நல்ல காரியம் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை போன்ற நல்ல தயாரிப்பாளர்கள் நிலைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள்.